எல்லோருக்கும் வணக்கம். மலர் அம்மா சமையல் சேனலில் சக்கரவள்ளி கிழங்கு பொரியல் தான் செய்ய போகிறோம். நம்ம சேனலில் வந்து உருளைக்கிழங்கு பொரியல், சேனக்கிழங்கு பொரியல், கருணக்கிழங்கு பொரியல் இப்படி நிறையா பொரியல் செஞ்சுருக்கோம். சக்கரவள்ளி கிழங்கு பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு சேர்த்துக்கிறேன். சீரகம் ஒரு அரை ஸ்பூன், பூண்டு ஒரு 6 பல்ல வந்து தோல் எடுத்துட்டு நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சின்னதாக ஒரு வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன், அந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கின உடனே சக்கரவள்ளி கிழங்கு நான் ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து வேக வச்சு தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு மாதிரியே தான் இருக்கும். இதுவும் வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து குழப்பாக வந்து நம்ம வேக வச்சுக்கூடாது. 3/4 பதத்துக்கு நல்லா வேக வச்சு தோல் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டால் உருளைக்கிழங்கு மாதிரியே இருக்கும். சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா 1 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம், மஞ்சள் தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். அதே சமயத்தில் இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து கொஞ்சம் நல்லா மொறுமொறுப்பாக வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா வறுத்துக்கணும். பாருங்கள், சக்கரவள்ளி கிழங்கு வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம கிழங்கை வந்து வேக வச்சு தோல் எடுத்து கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டா ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது இந்த வறுவல் செய்யறதுக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி மசாலாலாம் இந்த கிழங்கோட சேர்ந்து ஒட்டி வரணும். அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி எண்ணெய்லாம் இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிட்டு இந்த மாதிரி நல்லா கலராக வரணும். ரொம்ப ஒரு அருமையான சக்கரவள்ளி கிழங்கு வறுவல் செஞ்சிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.